சவேரியாரின் வலது கை. சவேரியார் சீனா செல்லும் வழியில் மரணமடைந்தார். அவரது திருவுடல் மலாக்காவில் 6 மாத காலம் புதைக்கப்பட்டிருந்தது. எலும்புகளை எடுப்பதற்காக தோண்டியபோது எந்தவித சிதைவுமில்லாமல் உடல் அப்படியே இருந்தது. இறுதியாக அவரது திருவுடல் கோவாவில் பாங் ஜீசஸ் ஆலயத்தில் நிலைப்படுத்தப்பட்டது. 1614 இயேசு சபை தலைவராக பொறுப்பேற்ற கிளவுடியோ ஆக்குவாவிவா என்பவர் சவேரியாரின் உடலிலிருந்து அவரது வலதுகையை துண்டித்து அதை ரோமைக்கு அனுப்பித் தருமாறு பணித்தார். அந்தகையால்தான் சவேரியார் இந்தியாவிலும் பிற நாடுகளிலும் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு திருமுழுக்கு வழங்கியிருந்தார். சவேரியாரின் திருவுடலிலிருந்து அவரது வலது கையை அகற்றும் போது அவரது உடலிலிருந்து இரத்தம் பீரிட்டது. அப்போது அவர் இறந்து 62 ஆண்டுகள் ஆகியிருந்தது. சவேரியாரின் வலதுகை மக்களின் பார்வைக்கும் வணக்கத்திற்கும் உரோமையில் உள்ள இயேசு கோயிலில் உள்ளது.